இன்றைக்கி வந்து பெட் பாட்டில் மிஷின் பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லைடே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பெட் பாட்டில் மிஷினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கினீங்கன்னா 8,50,000 ஆகும். ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20 lakhs வந்து ஆகும். என்ன சார் இது வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். பட்டு இந்த பெட் பாட்டில் மிஷினுடைய அந்த கான்செப்ட், அந்த மிஷினுடைய வாங்கணுனாலே இவ்வளோ ரூபா தான் உங்களுக்கு ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கையர் 4 மோல்டு காஸ்ட் இருக்குது, அது ஒரு 1 lakh ஆகும். ஸோ அது என்ன மோல்டு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 300 ml, 500 ml, 1 லிட்டரு, 2 லிட்டரு. ஸோ இந்த மோல்டு தான் வந்து 1 lakh வந்து ஆகும். ஸோ இந்த மிஷினை பற்றியான ப்ராசஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலி நீங்கள் ரா மெட்டீரியல், இந்த ரா மெட்டீரியலுடைய பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீ ஃபார்ம் அப்படிங்கிறதா வந்து இந்த ரா மெட்டீரியல். அந்த ரா மெட்டீரியல் பாருங்கள், இந்த அந்த ரா மெட்டீரியல் ஒருத்தர் வந்து அந்த இதில் அந்த கிளிப்பில் வச்சு எடுத்தார் இல்லையா, அதான் இது வந்து நம்ம அந்த மோடில் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து பாட்டிலாக மாற்றிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதான் என்னுடைய ப்ராசஸ், ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். அந்த செமி ஆட்டோமேட்டிக்கில் பார்த்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்கில் டோட்டலாக அதுவே எல்லா வேலையும் வந்து இந்த மிஷின்ஸ் வந்து செஞ்சிடும். இப்போ இதனுடைய இன்கம் பேஸ் வந்து பாருங்கள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸோடு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து ஒரு 3000 பாட்டில் உங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ ஒரு 300 ml பாட்டில் வந்து 3000 பாட்டில் வந்து நீங்கள் பண்ணணும், ஆர்டர் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஸோ 1 kg ப்ரொடக்ஷன், நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த 1 kg அந்த ரா மெட்டீரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 பாட்டில் வந்து வரும், 300 ml வந்து. ஸோ இப்போ நீங்கள் 3000 பாட்டில் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணோன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 30 கிலோ வந்து ரா மெட்டீரியல் வேணும். ஸோ இந்த 30 கிலோ எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30 × 110 போட்டு பார்த்தீங்கன்னா 3300 ரூபா நீங்கள் ரா மெட்டீரியல் வந்து கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறீங்க 3000 பாட்டில். ஸோ ஒரு பாட்டிலுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ₹1.10 வருகிறது. ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர் பாட்டிலுக்கு வந்து 10 பைசா அப்படிங்கிறது. ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹1.20 வருது. சார் இப்போ வந்து நான் ரெண்ட்டு கொடுக்கணும், இப்போ வந்து சேலரி கொடுக்கணும், அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொல்லி வச்சுப்பீங்க. அதெல்லாம் வந்து சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 பைஸ் அப்படிங்கிற சேர்க்கணும். ஸோ ₹1.35 வந்து ஆகும். ஸோ நான் அதில் ஆட் பண்ணல. ஸோ ஒரு பாட்டில் நீங்கள் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு 300 ml உருவாக்குறதுக்கு ₹1.35 வந்து ஆகும். ஓகே சார், இதுக்கு மேலே நான் என்ன மாதிரியான ப்ராஃபிட் வைக்கிறது? அதான் அந்த ப்ராஃபிட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 30 பைசாலேருந்து 50 பைசா வரைக்கும் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. சார் என்ன சார் இது மட்டும் என்ன கட்டுப்படி ஆகாது அப்படி சொல்லி யோசிக்கக்கூடாது. ஸோ நீங்கள் 30லேருந்து 50 பைசையை வைத்து கொண்டீங்கன்னா ஒரு 3000 பாட்டிலுக்கு எவ்வளோ உங்களுக்கு இன்கம் வருதுன்னா ₹900 வந்து உங்களுக்கு வருது. அது 30 பைசா நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா. ஸோ 50 பைசா வச்சிங்கன்னா உங்களுக்கு ₹1500 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் எப்படி இருக்குது, எப்படி காம்படிஷன் பண்ண போகிறீங்க, மித்தவங்களாம் என்ன ரேட் கோட் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன ரேட் கோட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பேஸில் தான் வந்து இதோட ப்ராஃபிட் இருக்குது.